பனை ஓலையை பல லட்சங்களாக மாற்றி சாதிக்கும் பெண். இதற்கான ஓலைகள் மட்டும் வாங்கி நான் வீட்லயே யூடியூப் பார்த்து செய்ய பழகிட்டேன். பனை ஓலையில என்னென்ன கிரியேட்டிவா பண்ண முடியுமோ அது எல்லாமே நாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மக்கள் அவங்க மற்ற ரா மெட்டீரியல்ல உள்ள பொருட்கள் அனுப்பி எனக்கு இந்த மாதிரி பனை ஓலையில வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ்டா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம அது கஸ்டமைஸா பண்ணி நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். தமிழனின் பண்டைய மரத்தை பல நாடுகளுக்கும் கொண்டு சேர்க்கும் வேற லெவல் யோசனை. தொப்பி, சொலவு, அதுக்கப்புறம் கூடை, சின்ன பசங்களுக்கு விளையாட்டு பொருட்கள், அப்புறம் பென்சில் பவுச்சு, பென் ஸ்டாண்டு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பண்ணோம். இப்போ நமக்கு அதிகமாக விற்பனை ஆகிறது பார்த்தீங்கன்னா பனை ஓலையில கல்யாண மாலைகள் நம்ம கிட்ட இருந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. அது கல்யாணத்துக்கும் பயன்படுத்திக்கிறாங்க, அடுத்தது போட்டோஸ்க்கு பயன்படுத்துறாங்க. இப்போ சாமி கோயில்களுக்குமே மாலைகள் நம்மள்ட்ட இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. தற்போது வெளிநாடுகள் தோறும் விற்பனை. எங்களுக்கு ஓலை டிமாண்ட் எப்போ ஏற்படும் பார்த்தீங்கன்னா மழை டைம்ல மரம் ஏற மாட்டாங்க. அந்த டைம்ல ஓலை எங்களுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கும். அப்படி எங்களுக்கு கிடைக்காத டைம்ல நம்ம ராம்நாடு இந்த மாதிரி போன்ற ஏரியால ஓலை வாங்கி பதப்படுத்தி வச்சு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சீர்காழியை சேர்ந்த டிப்ளமோ பட்டதாரியான ரஞ்சிதா, இவர் பனை ஓலைகளினால் ஏராளமான கைவினை பொருட்களை செய்து அதனை தமிழகம், வெளி மாநில, வெளி மாவட்டங்களுக்கு மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் சப்ளை செய்வது குறித்த தரவுகள் வெளியாகி உள்ளன. சிறு வயதில் இருந்தே ரஞ்சிதாவிற்கு கைவினை பொருட்கள் செய்வதில் ஆர்வம். கண்காட்சி ஒன்றுக்கு சென்ற அவருக்கு பனை ஓலையினால் கைவினை பொருட்கள் ஏராளமானவை செய்திருப்பதை பார்த்து ஆர்வம் அதிகரித்திருக்கிறது. பனை ஓலைகளினால் நிகழ்ச்சிகளுக்கு மாலை செய்வது, மரியாதை நிமித்தமாக போடப்படும் மாலைகளை செய்வது, ஏராளமான கைவினை பொருட்கள், விளையாட்டு பொருட்களை உருவாக்குவது என அவர் முனைப்பு காட்டினார். அவற்றை பல வண்ணங்களை தீட்டி விற்பனை செய்ய தொடங்கினார். அது வெற்றி வாகை சூடி தந்தது. பல வெளிநாடுகளில் இருந்தும் அவரது பொருட்களுக்கு வரவேற்பு இருந்தது. தொடர்ந்து அவர் பல நாடுகளுக்கும் சப்ளை செய்வது குறித்து தரவுகளை பகிர்ந்திருக்கிறார். நெகிழி பைகள், பல செயற்கை முறையில் தயாரிக்கப்படும் மாலைகள், பூக்களுக்கு இடையே இயற்கையான முறையில் செய்து வரும் இவரது பனை ஓலைக்கு பல வகைகளிலும் விற்பனை ஸ்தாபனங்களில் வரவேற்பு கிடைத்து வருகிறது. இதன் மூலமாக மாதந்தோறும் 45,000 ரூபாய் தனக்கு பனை மரங்கள் வழங்கி வருகின்றன என பெருமையுடன் கூறும் ரஞ்சிதாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலயா காட்டன் தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.